அதாவது நல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஒரு விஷயம், மோர் தென் 50+ கார்ஸ் எங்ககிட்ட இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது டீசல் ஆர் பெட்ரோல் என்ன வெஹிக்கிள் எடுக்கிறீங்களோ அது மட்டும் போட்டால் போதும். எந்த இடத்துல வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணு. தனிப்பட்ட ஒரு மெக்கானிக்கிட்ட காமிக்கிறத விட எந்த பிராண்டோ, இப்போ சப்போஸ் டொயோட்டோ, மாருதி, மகேந்திரா, BMW, பென்ஸ், எனிதிங், அந்த கம்பெனிக்கு நான் தரேன், அப்பாயின்மெண்ட் போட்டு தரேன். நீங்கள் கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள் வண்டியை. என் வண்டியை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். எங்கிட்ட லைஃப் லாங் கேரண்டி மாதிரிங்க. இப்போது நீங்கள் ஃபர்தராக இதை பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த பார்த்துட்டதுக்கப்புறம் இப்போ என்னுடைய வெஹிக்கிள் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 40 to 50 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் அதை உள்ளே வாங்க பார்க்கலாம். ஹுண்டாயில் i20 நியூ ஷேப் நியூ ஃபேஸ் லிஃப்ட் வெஹிக்கிள். 2021 34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். எங்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் ஓனர் வண்டி 7,25,000 வரும். ஃபுல் லோன் பண்ணி கொடுப்போம் இந்த வண்டிக்கு. தேங்க்யூ. ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். ஒரு சில பேர் வந்துட்டு மைண்டில் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் எடுப்பாங்க. கார் எடுத்து முடித்த உடனே அவங்களோட நெக்ஸ்ட் ட்ரீம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 சீட்ரு பசங்க எல்லாம் அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்து போகணும்னு நினைக்கிற வெஹிக்கிளுக்கு எர்டிகா இஸ் அ மார்க்கெட் டிமாண்டட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு 2023 வெஹிக்கிள் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12.75 வரும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு வெரி லோ மைலேஜஸ் தான். நியூ வெஹிக்கிள் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன அரௌண்ட் 15 lakhs மேலே வந்துடும். தேங்க்யூ. ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 2020 மாடலு, வெறும் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 9,50,000 வரும். இது வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒயிட் கலர், ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ். ஸ்கோடா சூப்பர். இந்த சூப்பர் வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சார். ஒரு 9 lakhs பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் வண்டி வித்தவுட் மைண்ட் ஃப்ரீ டென்ஷனில் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம். தி பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி வெஹிக்கிள் வேணும்னு சொன்னால். தேங்க்யூ. இப்போ தார் வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் காரே வந்து தாராக தான் இருக்கும். 4-wheel drive டீசல். இது காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2021 ஒரே ஓனர் வண்டி 14,99,000 வரும் உங்களுக்கு இது. தேங்க்யூ. ஹுண்டாயில் வந்து டுக்ஸான் சொல்லுவாங்க. சாண்டாஃபிக்கு அப்புறம் டுக்ஸான். இட்ஸ் அ நியூ 2-wheel drive ஆட்டோமேட்டிக். ஒரு வெஹிக்கிளில் ஒரு நல்ல மைலேஜ்டு வெஹிக்கிள் வேணும், லாங் டிரைவ், நல்ல மோர் கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ். இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு வெளியில் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இட்ஸ் லிமிட்டடாக தான் வந்தது. இப்போவும் சரி, இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு 2-wheel drive ஆட்டோமேட்டிக். மைண்ட் ஃப்ரீயாக சிட்டியில் ட்ரைவ் பண்ணணும், ஒரு லாங் டிரைவ் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்டார்க்கிவான வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட் சாய்ஸ். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 13,99,000 வரும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் 2017 சிங்கிள் ஓனர் வண்டி. ஏர் பேக், ABS, அலாய் வீல், லெதர் சீட், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். தேங்க்யூ. S-Cross 2016 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இட்ஸ் டாப் அண்ட் ஜீட்டா மாடல் சொல்லுவாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு டீசல் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 lakhs வரும் சார். தேங்க்யூ. ஃபோர்டு எண்டவர் 3.2 2018 ஒரு ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சன்ரூஃப் வந்துடும், இட்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஆட்டோமேட்டிக்கு, 4-wheel drive எல்லாமே வந்துடும். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,95,000 எங்கிட்ட வரும். வெஹிக்கிள் கம்பெனி சர்வீஸ்டு வெஹிக்கிள். நீங்கள் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெஹிக்கிள் எடுத்தால் போதும். ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுப்போம், டிபெண்ட் அப்பான் யுவர் பேப்பர். தேங்க்யூ. மகேந்திரா ஸ்கார்பியோ என் வேரியண்ட் Z8Lன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டாப் அண்ட் ஒரு நல்ல ஸ்மூத். இப்போ வந்து முதல்ல வந்து ஸ்கார்பியோவில் வேறு மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்ல மைலேஜஸும் கொடுக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ABS, அலாய், சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். 2021 வெறும் 29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ப்ரைஸ் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 53 lakhs வரும். ஃபுல் ஃபினான்ஸ் கூட நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு. தேங்க்யூ. வெஹிக்கிள் 2021 வெரி லெஸ் மைலேஜ், இட்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனா பிராண்ட் நியூ வெஹிக்கிள் மாதிரி. இது 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 lakhs. சன்ரூஃபோட வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக, பெட்ரோல், சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 11 lakhs தான் வரும். உங்கள்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபினான்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. ஸ்கோடா அக்டோவியா 2016 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஒரு ஓனர் வண்டி. பேன் அமெரிக்கன் சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். ஏர் பேக், ABS, அலாய் எல்லாமே வந்துடும். உங்கள் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் 100% லோன் கூட பண்ணி கொடுத்துருவோம். 13,50,000 வரும் எங்கிட்ட. தேங்க்யூ. சியாஸ் 2021 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 9,75,000 வரும். இதில் உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல் ஃபினான்ஸ் கூட நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். டாப் அண்ட் HSVSோட வெஹிக்கிள். இதை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு லிமிட் 40,000 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு கன்வர்ஷன் ஆகிடும். இது
ஒரு நல்ல மைலேஜ்டு வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. இது டாடா ஹெக்ஸா. எங்கிட்ட மொத்தம் 3 டாடா ஹெக்ஸாலே 3 வெஹிக்கிள் இருக்குது. இது 2018 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இது மேனுவல் டீசலில் ஒரு ஹை மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியில் ஒரு ஸ்டெபிலிட்டி டார்க்கி உள்ள வெஹிக்கிள்லாம் இது. எங்கிட்ட இது 12,50,000 வரும். இது கூட சேர்த்து இதே டைப்பில் எங்கிட்ட இன்னும் 2 வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் உங்கள் உடல் நலத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் சந்தோஷம் நிறைந்து வழிய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தவர்களாக கேஜே கார்ஸ் கொளத்தூர். அதாவது நல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஒரு விஷயம், நாங்கள் கேஜே கார்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஒரு 18 வருஷமாக இருக்கும். எங்களுடைய கூகுள் ரிவ்யூ ஆகட்டும், நாங்கள் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 2000 கஸ்டமருக்கு பக்கம் கொடுத்துருக்கோம். ஹாப்பி கஸ்டமர்ஸ். எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். கேஜே கார்ஸ் இன் கொளத்தூர் மோர் தென் 50+ கார்ஸ் எங்ககிட்ட இருக்குதுங்க. நல்ல ஒரு சம்பாதித்துன்னு வரப்போகும்போது அவங்களோட தாட் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டே அவங்களுடைய கனவு வந்து ட்ரீம் வந்து காராக தான் இருக்கும். இதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000+ ஷோரூம் இருக்குது. அங்கே போய் வாங்காமல் நீங்கள் ஏன் கேஜே கார்ஸில் வாங்கணும்? கேஜே கார்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எங்ககிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, வண்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குமா, இல்லை சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பாக வேணும்னு சொல்லி எங்கள்கிட்ட வரீங்களா? வராதிங்க, வேண்டாம். நாங்கள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் நியாயமான முறையில், இப்போது ஒரு சில இடத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம், நாங்கள் வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு காலத்துலேயும் யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. ஈவன் உங்களுடைய கூட பிறந்தவங்களே இருந்தாலுமே பண்ண மாட்டாங்க. பட் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரிங்க. ஒரு ஷோரூமில் போய் வாங்குறீங்க, அந்த ஷோரூமில் வந்துட்டு யார் உங்களுக்கு அவங்க யூஆர் என்ன கஸ்டமர் அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு அவங்க எப்படி சீப்பாக கொடுப்பாங்க? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கிற பட்சத்துக்கு என்னவா இருக்குன்னா, மேபி அதில் வந்து ஓனர்ஷிப் இருக்கும், மேபி அதில் கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கும், வண்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வண்டி வாங்கினாலே நீங்கள் ஜஸ்ட் லைக் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது டீசல் ஆர் பெட்ரோல் என்ன வெஹிக்கிள் எடுக்கிறீங்களோ அது மட்டும் போட்டால் போதும். இன்சூரன்ஸ் வரைக்கும் நாங்கள் போட்டு கொடுப்போம். இப்போ கரண்ட்டில் வச்சு கொடுப்போம். இட்ஸ் லைக் 90 டேஸாவது மினிமம் நாங்கள் வச்சு கொடுப்போம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இன்சூரன்ஸ் நாங்களே ரினியூவல் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒன்று. இதை தாண்டின ஒரு விஷயம், ஃபினான்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டு தருவோம். நாங்கள் உங்களை வந்து இப்போ நீங்கள் வண்டி எடுக்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படியே கண்ணை மறைக்க என்னென்னா, வண்டி எடுக்கணும், அது எப்படி ஃபினான்ஸ் போட்டு எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். அப்படி எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தான் பின்னாடி சிரமம். நீங்கள் அது பணம் அந்த டியூ கட்ட முடியாது, அதுக்கப்புறம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவீங்க. என்னென்னா, நாங்கள் ஒன்லி ஃபார் ஜென்யூனாக கம்பெனியில் எங்கள் கம்பெனி பொறுத்தளவுக்கு 1 and only பேங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு லோன் பண்ணி தருவோம். ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கு ஐ எம் நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் எடுத்து வந்து பண்ணால் அது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் எந்த ஷோரூமில் போய் வாங்கினாலுமே, எந்த இடத்துல வாங்கினாலுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கா செக் பண்ணுங்கள். சர்வீஸ் ரெக்கார்டு நான் தருவோம். அதே மாதிரி வண்டியை அவங்க உங்கள் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். என்ன மீன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு மெக்கானிக் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் எங்கிட்டேருந்து வண்டியை காமிக்கலாம், உங்களோட ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தனிப்பட்ட ஒரு மெக்கானிக்கிட்ட காமிக்கிறத விட எந்த பிராண்டோ, இப்போ சப்போஸ் டொயோட்டோ, மாருதி, மகேந்திரா, BMW, பென்ஸ், எனிதிங், அந்த கம்பெனிக்கு நான் தரேன், அப்பாயின்மெண்ட் போட்டு தரேன். நீங்கள் கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள் வண்டியை. என் வண்டியை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மட்டும் ஜஸ்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். எனி ப்ராப்ளம் நீங்கள் நேரில் வாங்க, அந்த அட்வான்ஸ் அந்த ரீஃபண்ட் ஆன் ஸ்பாட்டில் கொடுத்துறேன். இது ஒரு பாயிண்ட். அதுக்கு நீங்கள் கேஜே கார்ஸ்க்கு வரலாம். இது மற்ற இடத்துல எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதை தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் செகண்ட் பாயிண்ட், ஏன் எங்கிட்ட வந்து வாங்கணும், கேஜே கார்ஸில் மட்டும் வாங்கணும்? மற்ற இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு இப்போ சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா 6 months வாரண்டி, 1 year வாரண்டி. டெஃபினட்டாக எங்கிட்ட லைஃப் லாங் கேரண்டி மாதிரிங்க. எங்கிட்ட நீங்கள் வாங்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 24/7 24/7 ஈக்குவல் டு 365 டேஸுமே உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போகிற என் வண்டின்னு சொல்கிறத விட என் குழந்தைக்கு என்ன ஆனாலுமே ஹோல் த இயர் நான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வண்டி சம்மந்தமாக எங்கிட்ட வந்து கேட்கலாம். அது இல்லாமல் எப்போ வேணாலும் அந்த வண்டி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற வண்டியை எங்கிட்டயே திருப்பி கொண்டு வந்து விற்கலாம். எங்கிட்ட நீங்கள் வண்டி வாங்குற உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இதுதான் என்னுடைய பாலிசி. உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு நல்ல வண்டி வேணுன்ற பட்சத்துக்கு தாராளமாக எங்கிட்ட வரலாம். வண்டி அப்படிங்கிறது ஒரு உயிரை சுமந்துட்டு போகிற ஒரு சமாச்சாரம். அதில் எப்படி நான் ப்ளே பண்ண முடியும்? அதில் எப்படி நான் உண்மையாக இந்த தொழிலை நேசிக்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணேன்னா, அது கூட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு யாரையாவது ஒரு பேசஞ்சரை ஏற்ற போகிறீங்க? அது ஒன்றும் கிடையாது.
உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி கூட பிறந்தவங்க கூட பிறக்காதவங்க எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு உயிராக மதிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஏற்றிட்டு போகிற அந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் விளையாடலாமா? அந்த இடத்துல ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் விளையாடலாமா? விளையாடக்கூடாது. அப்போது நான் வந்து கம்மியாக கொடுத்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இது இருக்குன்னு தானே நான் கம்மியாக கொடுக்குறேன். உங்ககிட்ட நல்ல முறையில் சொல்லி நான் வாங்கிட்டேன், அதை பற்றி பிரச்சனை இல்லையா எனக்கு? உங்களுக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. நான் ஹாப்பியாக 2000 கஸ்டமரை நான் வந்து ஹாப்பி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஒரு மன நிறைவோட மன மகிழ்ச்சியோடு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எங்ககிட்ட நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லி நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இதுக்கு தான் நீங்கள் கேஜே கார்ஸில் வாங்கணும்னு சொல்கிறேன். தேங்க்ஸ்.